நீதிபரராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்றென்றைக்கும் துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும் குற்றம் உள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். துதிக்க கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். மனிதர்களாகிய நாம் கொடிய நோய் கிருமிகளுக்கும் தீராத வியாதிகளுக்கும் பயந்து அஞ்சி நடுங்குகிறோம். அவைகள் நம்மையோ நம்முடைய சந்ததியோ பாதிக்க கூடாது என்று கவலைப்பட்டு கலங்குகிறோம். ஆனால் நாம் பயப்பட வேண்டிய காரியமும் அஞ்ச வேண்டிய காரியமும் என்னவென்றால், நாம் செய்கின்ற பாவமும் அதனால் விளைகிற சாபமுமே நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரையும், அதாவது நம்முடைய தலைமுறைகளையும் பாதிக்கும் என்பதை நாம் நன்கு உணர வேண்டும். ஏனென்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நீதிபரராய் இருக்கிறார். அவர் குற்றம் உள்ளவரை குற்றமற்றவராக விடமாட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். மேலும் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகள் தலைமுறைகளிலும் அவர் நியாயம் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே நாம் செய்கின்ற ஒவ்வொரு கிரியைக்கும் அதனுடைய விளைவுகளை நாம் மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததியும் அனுபவிக்க போகிறது என்பதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். நாம் பாவம் செய்தால் அந்த விளைவுகளை நம்முடைய தலைமுறைகள் சுமக்க வேண்டும். அதே சமயத்தில் நாம் நற்கிரியைகள் செய்கிறவர்களாய் இருந்தால் அதனுடைய பலனை, அதாவது கிருபைகளை, கர்த்தரிடத்திலிருந்து தயவையும் இரக்கத்தையும் பெற்று கொள்ள போகிறது நம்முடைய சந்ததிகள் தான் என்று உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். ஆகவே இந்த சிந்தனையோடு இந்த நாளில் கர்த்தரை பார்த்து நாம் காத்திருந்து ஜெபிக்கலாம். ஒருவேளை நம்முடைய வாழ்வில் மன்னிக்கப்படாத பாவங்கள் இருக்குமானால் அவைகளை கர்த்தரிடத்தில் இன்று அறிக்கை செய்து கர்த்தரோடு ஒப்புரவாக வேண்டும். கர்த்தர் நம்மையும் நம்முடைய தலைமுறைகளையும் பாவங்களுக்கும் சாபங்களுக்கும் விலக்கி காக்க வேண்டும் என்றும், தலைமுறையின் சாபங்களை கர்த்தர் முறித்து போட வேண்டும் என்றும் இந்த நாளில் ஊக்கமாய் கர்த்தரை பார்த்து காத்திருந்து ஜெபிக்கலாம். மேலும் கர்த்தர் நம்மை பாவத்திற்கு விலக்கி கர்த்தருடைய கிருபையினால் நம்மை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்றும் இந்த நாளில் காத்திருந்து ஜெபிக்கலாம். நாம் பிள்ளைகளுக்கு பாவத்தையோ சாபத்தையோ சேர்த்து வைத்து விட்டு போகாமல் கர்த்தருடைய கிருபையையும் தயவையும் பெற்று வைக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் என்றும், அவருடைய உண்மையும் கிருபையும் நம்மை வழி நடத்த நம்மை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது, கிறிஸ்து இயேசு நமக்காக பலியாவதற்கு முன்பாக நாம் தேவனாகிய கர்த்தருக்கு அந்நியராகவும் சத்துருக்களாகவும் இருந்தோம். நம்முடைய பாவங்கள் தேவனை விட்டு, தேவ பிரசன்னத்தை விட்டு நம்மை பிரித்தது. ஆனால் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினால், அவருடைய பரிந்து பேசும் இரத்தத்தினால் நமக்கு கிடைத்த விடுதலையினால் நாம் இன்று தேவனோடு ஐக்கியமாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கின கர்த்தராகிய கிறிஸ்துவை நாம் இன்று மகிமைப்படுத்தி உயர்த்துவோம்.